கெஞ்சி கேட்கிறோம். ஆமென். ஓகே, கர்த்தருடைய நன்மை இல்லை நல்ல தன்மை, 4வது தொடர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரியம் தனிப்பட்ட மறுசீரமைப்பு மற்றும் புதுப்பித்தல், பர்சனல் ரெஸ்டோரேஷன் அண்ட் ரெனியூவல். ஓகே, ஒவ்வொரு மனிதனுக்கு தனிப்பட்ட சீரமைப்பு மற்றும் புதுப்பித்தல் அது கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குறார். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 23:3 வசனம், அதில் முதல் பகுதி. அது மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த முதல் பகுதி என்ன சொல்லுது? அவர் என் ஆத்துமாவை தேற்றி. அவ்வளோதான், அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி. இது வேறு வேறு டிரான்ஸ்லேஷனில் எப்படி இருக்குதுன்னா, என் ஆத்துமாவிற்கு புது வலிமையை தருகிறார், அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் அப்படின்னு சொல்லி இருக்குது வேறு வேறு டிரான்ஸ்லேஷனில். ஸோ அந்த வீடியோ போடுறீங்களா? நம்ம எல்லோரும் இந்த ஆடு மாதிரி, அதை பேஸ் பண்ணி தானே நம்ம பார்க்குறோம். ஏன்னா நல் மெய்ப்பர் பற்றி பார்க்குறோம். அப்போ நம்ம எல்லாம் ஆடு இருந்ததுனால தான் அவர் நம்மளுக்கு நல் மெய்ப்பராக இருக்கிறார். இந்த ஆடுகளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, அது கவுந்துடுச்சுன்னா அது ஏந்திரிக்க முடியாது. பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள், அப்படியே செத்துடும். அதுக்கு ஒரு மெய்ப்பர் இல்லைன்னா, அந்த மெய்ப்பர் அதை கவனிக்கலைன்னா அங்கே உயிர் போயிடும். அதுக்கு சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது, அது ஏஞ்சி நிற்கவும் முடியாது. அதுதான் ஒரு ஆடுடைய பரிதாபமான ஒரு நிலைமை. நாமளும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில நேரத்தில் இப்படி தான் இருக்கிறோம். அதனால தான் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்மெய்ப்பர் வேணும். சின்ன வீடியோ தான். அதை தூக்கி விட்டா இப்படி பண்ணி டயர்டாயிட்டு சாப்பாடும் இருக்காது, தண்ணியும் இருக்காது, டயர்ட்னஸ் இருக்கும், அதில் உயிர் போயிடும். ஸோ அதை தூக்கி விட்டால் தான் அதை திருப்பி உயிர்ப்பிக்கும். அவர் என் ஆத்துமாவை தேற்றி. இல்லைன்னா நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் நாமளும் இறந்து போயிடும். இந்த ஆத்மான்னு சொல்லும்போது என்னது? ஆத்மான்னு சொல்லும்போது இல்லை, ஆத்மான்னு சொல்லும்போது ஆவி கிடையாது. ஆத்மான்னு சொல்லும்போது சோல், இங்கிலீஷில் சோலுடைய டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விரிவான அடையாளம், காம்ப்ரிஹென்சிவ் ஐடென்டிட்டி, முழுமையான அடையாளம் அதில் தான் இருக்குது. ஓகே, ஆத்மா, அதில் ஆவியும் வருது, அதில் சரீரமும் வருது, எல்லாமே அதில் வருது. நம்மளுடைய டோட்டல் பர்சனாலிட்டி அதில் வருது. ஸோ இந்த ஆத்மாவை தேற்றுகிறார்ன்னு சொல்லும்போது, இந்த ஆத்மா அடிக்கடி பாதிக்கப்படுது. இந்த ஆத்மா, என் ஆத்மா என்பது என்னில் சிந்திக்கிற, தேர்வு எடுக்கிற மற்றும் உணர்கிற ஒரு பகுதியாகும். ஒரு பகுதியாகும். ஓகே, என்னென்ன வருது? சிந்திக்கிற, தேர்வு எடுக்கிற, அப்புறம் உணர்கிற. அது எதில் காட்டுதுன்னா, மெயினாக அறிவு, விருப்பம் மற்றும் உணர்ச்சிகள். நம்ம யாருடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய சாயல். தேவனுடைய சாயல்னா அதுக்கு என்ன அர்த்தம்? 2 கை, 2 கால், ஒரு தலை, 2 கண்ணு, காது, அப்படியா? அப்படி கிடையாதுல்ல. இப்போ நான் சொன்னேன்ல, அந்த 3 காரியங்கள் தான். அறிவு, விருப்பம், உணர்ச்சி. இது மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. மிருகங்களுக்கு, ஆகாயத்தில் இருக்கிற பட்சிகளுக்கு கொடுக்கப்படல. 2 இருக்கும், 1 இருக்கும், ஆனால் 3மே இருக்காது. இன்டலெக்ட், வில் பவர், எமோஷன்.
இந்த மூணுத்தையும் வச்சு தான் நம்ம வந்து தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மூணுமே அடிக்கடி பார்த்தீங்கன்னா சேதமடையும். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். என் ஆத்மாவை தேற்றுகிறார். என் ஆத்மா வந்து இது எல்லாமே இருக்குது, இந்த மூணு காரியங்கள் இருக்குது. அது எப்படி சேதமடையுது, அதை எப்படி அவர் தேற்றி புதுப்பிக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நாம் ஏன் அநேக நேரத்தில் சரியாக உணர்கிறதில்லை, சரியாக சிந்திக்கிறதில்லை, சரியாக தேர்வு எடுக்கிறதில்லை. அதை பார்த்துட்டு கடைசியில் வந்து எப்படி வந்து அதை சரிப்படுத்த முடியும், எப்படி நம்மளுடைய நல் மெய்ப்பன் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம என்ன செய்யணும் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதலாவது வந்து அன்அட்ரெஸ்ட் கிரட்ஜஸ். அன்அட்ரெஸ்ட் கிரட்ஜஸ், முகவரியற்ற பகைகள் இல்லை கோபங்கள். முகவரியற்ற பகைகள், கோபங்கள். அதாவது இவ்வுலகத்தில் வாழும்போது நாம் துன்பப்படுவோம், அது உறுதி. அதில் ரெண்டாவது கருத்தே கிடையாது. இந்த உலகத்திலே நீங்கள் வாழும்போது உங்களுக்கு துன்பங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த உலகம் வந்து சாத்தானுடைய ஆளுகையில் இருக்குது. கர்த்தர் இருக்கிறார் அதுக்கு மேலே. ஆனால் இங்கே எங்கே திரும்பி பார்த்தாலும் தீமை நிறைந்து இருக்குது. ஓகே, அதனால் துன்பம் இருக்கும். சில நேரங்களில் நாம் மற்றவர்களை காயப்படுத்துவோம், அல்லது மற்றவர்கள் நம்மை காயப்படுத்துவாங்க. ரெண்டு சைடு இருக்குது. நம்ம மற்றவர்களை காயப்படுத்துகிறோம், மற்றவர்கள் நம்மை காயப்படுத்துகிறார்கள். அந்த ஸ்லைட் 5 and 6. ஓகே, இதுதான் உண்மை. திஸ் இஸ் த ரியாலிட்டி. இது உலகத்திலே நம்ம வாழும்போது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நம்மளை சுற்றி தீமை இருக்குது. எனவே காயம் அங்கீகாரப்படுவது முக்கியம்தான். நான் காயப்பட்டு இருக்கிறேன், நான் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன், நான் ஃபீல் பண்ணுறேன், நான் உடஞ்சிட்டேன், நான் துக்கம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ அதை அங்கீகாரம் படுவது வந்து முக்கியம். ஓகே, நீ ஹர்ட்டாக இருக்கிற, உனக்கு கோவம் வந்துச்சு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காயத்திற்கு நாம் எப்படி பதிலளிக்கிறோம் என்பது அதோட முக்கியம். ஏனென்றால் அவை நம்மை கசப்பாகவோ சிறந்தாகவோ மாற்றும். அந்த காயம் வந்து நம்மளை கசப்பாக மாற்றும், இல்லைன்னா சிறந்ததாகவோ மாற்றும். இது நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் கொஞ்சம் ஆழமான தத்துவங்கள் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். அந்த ஒரு வார்த்தைக்கு, அவர் என் ஆவியை என் ஆத்மாவை தேற்றுகிறார், அந்த தலைப்பில் தான் இது பேசுகிறேன். ஸோ இந்த காயங்கள்னால நம்மளுக்குள்ள கசப்புகள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எப்படி? அந்த பகையை நம்ம வந்து காப்பாற்றிருக்கிறோம் நமக்குள்ள. நான் காலேஜில் படிக்கும்போது, யூடிசியில் பெங்களூரில் படிக்கும்போது, ஒரு ப்ரொஃபஸர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்தார். அவர் வெள்ளைக்காரர் தான், ஆனால் ஆஃப்ரிக்கன். அவர் வந்து பேசும்போது ஒரு காரியத்தை சொன்னார். அது என் மனசில் அப்படியே நின்றுச்சு. we brood over our angerன்னு சொன்னார். நம்ம கோவத்தின் மேலே நம்ம என்ன பண்ணுறோன்னா, அது தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல, இப்போ திடீர்னு அந்த விஷயம் ஞாபகம் வந்ததுனால நான் அந்த வார்த்தையை தேடலை. அதாவது கோழி வந்து அந்த முட்டை மேலே உட்காரும் பாருங்க, அது ரெக்கைகளை விரித்து அடை காக்கிறது. ஆனால் ஆக்சுவலாக அது என்ன பண்ணுது, அதோடைய உஷ்ணத்தை கொடுக்குது முட்டைக்கு, சரியான ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த அடை காக்கும் போது கடைசியில் என்ன வருது, குஞ்சுகள், முட்டை பொறிச்சு குஞ்சுகள் வெளியில் வருது. அதே போல் உங்கள் கோபத்தை மேலே நீங்கள் அடை காக்கும் போது நீங்கள் ஒரு கசப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலமாக தீமை தான் வெளியில் வரும். நீங்கள் கொலைகாரனாக மாறலாம்,
இல்லை உங்களுடைய அடுத்த தலைமுறையில் நீங்கள் அந்த கசப்பை வந்து நீங்கள் பாஸ் பண்ணும்போது யாருன்னா கொலைகாரனாக மாறுவாங்க. என் அப்பாவை இப்படி பேசிட்டாரு, என் தாத்தாவை அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த கோபம் அப்படியே கேரி ஓவர் ஆகுது தலைமுறையாக. பாருங்கள் எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இது. ஸோ இதுதான் பகை என்றது. ஓகே, முகவரியற்ற கோபங்கள், பகைகள். ஆனால் God wants to restore our soul. கர்த்தர் என்ன விரும்புகிறார்னா நம்மளுடைய ஆத்துமாவை தேற்றி புதுப்பிக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறார். ஸோ அந்த சூழ்நிலையில் நம்மளுடைய கசப்புகள் எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு அதை இனிப்பாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். எல்லா கசப்புகள் அவர் எடுத்துக்கொண்டு இனிப்பாக அதை மாற்றி நம்ம கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி செய்வதற்கு நாம் அவருக்கு இடம் கொடுக்கணும். அவரை செய்ய முடியாது, நம்ம வாலண்டியராக அவரை அனுமதிச்சாதான் அவர் வந்து செய்ய முடியும். நம்ம கோஆப்ரேட் பண்ணாதான் அவர் செய்ய முடியும். ஏன்னா அவர் நம்ம வந்து ஒரு ரோபோ மாதிரி ட்ரீட் பண்ணல, ஏதோ ரிமோட் கண்ட்ரோலில் உட்காந்து நம்மளை கீ கொடுத்து ட்ரீட் பண்ணுற மாதிரி அவர் பண்ணல. அப்படி பண்ணல. நம்மளுக்கு சுய விருப்பம் இருக்கிறதுனால அதுவும் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. அப்போ நம்ம வந்து கர்த்தரை அனுமதிச்சாதான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வேலை செய்வார். நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கிங்க. ஸோ when someone hurts you, they are below you, but when you hurt them back, you get even with them. But if you forgive them, then you are in a superior position. யாருன்னா உங்களுக்கு துன்புறுத்துனா அவங்க வந்து உங்களுக்கு கீழே இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் திருப்பி அவங்களுக்கு பதிலடி கொடுத்தா நீங்களும் அவங்களும் ஒரு சமமாக இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து அவங்கள மன்னித்து விட்டால் நீங்கள் மேலே இருப்பீங்க, அவங்க கீழே இருப்பாங்க. புரிஞ்சுக்கிங்க. ஸோ நீங்கள் மன்னிக்கிறது வந்து ஒரு வீக்னஸ் கிடையாது, உங்களுடைய பலவீனம் கிடையாது. கூச்சப்படாதீங்க மன்னிக்கிறதுக்காக. நான் மன்னிச்சிட்டா அவனோட கீழே ஆகிடுவேனே, அவனோட சின்னதாகிடுவேனே, எல்லாரும் என்னை பார்த்து கேலி பரிகாசம் பண்ணுவாங்க. அது கிடையாது. நான் உங்களுக்கு அந்த தத்துவத்தில் என்ன சொன்னேன், யாருன்னா உங்களுக்கு துன்புறுத்துனா அவங்க வந்து உங்களுக்கு கீழே இருக்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு பதிலடி சொன்னால் நீங்கள் 2 பேர் ஒரு சமமாக இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அவங்கள மன்னித்து விட்டால் நீங்கள் மேலே இருக்கிறீங்க, அவங்க கீழே போயிடுறாங்க. இது வந்து ஏசாமி தான் சொன்னது இது. ஆனால் இப்படி சொல்லலை. ஆனால் நிறைய பேர் அதை நல்லா புரிஞ்சுக்கினாங்க. அதனால்தான் மதர் தெரேசா, காந்தி, நிறைய பேர் பைபிள் வாசித்தவங்க இதை பிடிச்சிக்கினாங்க. அதனால் மன்னிங்கன்னு சொல்லி அவங்களும் அந்த குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. யோபு 5:2 இருக்குது. நான் ஸ்லைடு 7-8க்கு போயிட்டேன் தம்பி. 7, கோபம் மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அழிக்கும் அதம் பண்ணும். ஒரு மூடனின் கோபம் அவனை கொல்லும். ஸோ கோபம் என்ன பண்ணுது? நான் சொன்ன பாருங்க, அடை காக்கும் போது அது கடைசியில் கொலையில் தான் போய் முடியும். உங்கள் கோபத்தை அடை காக்காதீங்க. அந்த நேரத்தில் அந்த முட்டையை உடச்சி எடுத்துருங்க வெளியில். அது கோழி வரலைன்னா, குஞ்சு வரலைன்னா கூட பரவாயில்ல. சூரியன் அஸ்தம் ஆகிறதுக்குள்ளே உங்கள் கோபம் தெளிஞ்சிடணும். அப்படி தானே சொல்லுது பைபிள். ஓகே. ஸோ கோபத்து மேலே நீங்கள் உங்கள் கோபத்தை வந்து அடைக்காக்காதீங்க. யோபு 18:4 போட்டுக்குது, கோபத்தினால் உன்னை நீயே காயப்படுத்துகிற உனக்கு பூமி அழிந்து போகுமோ, கண்மலை தன் இடத்தை விட்டு பேருமோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஆனால் இன்னொரு டிரான்ஸ்லேஷனில், யோபுவே உனது கோபம் உன்னையே துன்புறுத்துகிறது, உனக்காக ஜனங்கள் பூமியை விட்டு செல்ல வேண்டுமோ,
உன்னை திருப்திப்படுத்துவதற்காக தேவன் பர்வதங்களை அசைப்பார் என்று நினைக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நம்ம கோபம் சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் திடீர்னு வந்துடும் நம்மளுக்கு கோபத்தில். ஆனால் நம்ம கோபமாக இருக்கும்போது நம்மளுடைய டிசிஷன்ஸ் எப்போவுமே தவறான டிசிஷன்ஸாக தான் இருக்கும். நம்ம எடுக்கிற முடிவுகள் தவறான முடிவுகள் இருக்கும். கோபத்தில் முடிவு எடுக்காதீங்க. இனிமேல் நான் பேச மாட்டேன், இனிமேல் அவங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், இனிமேல் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க. கோபத்தில் முடிவு எடுக்காதீங்க, அது தவறான முடிவு. கோபம் தெளிஞ்சு போகட்டும். சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி முடிவு எடுத்திருந்தா நீங்களே வெட்கப்படுவீங்க. நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, அப்படி பேசியிருக்கக்கூடாது, அப்படி செயல்பட்டிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிப்பீங்க. ஸோ நீங்கள் வெறுப்புணர்வை கொண்டால் அது உங்களுக்கு காயம் ஏற்படுத்துகிறது. வெறுப்பு உங்களுக்குள்ளே வந்துட்டா அது உங்களை காயப்படுத்தும், ஆனால் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம எப்போவுமே அந்த வீராப்போட இருப்போம். நான் செஞ்சிடறேன், என்னை இப்படி சொல்லிட்டான் பாரு, என்னை இப்படி பண்ணிட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீராப்பு வந்துடுது நமக்கு. அங்கே என்ன வருது? சுயம் வருது. அந்த சுயம் ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த சுயத்தில் சின்ன ஓட்டம் விழுந்தால் கூட நம்மளுக்கு வலிக்குது. அதனால்தான். ஆனால் மற்றவர்கள் ஓகே உங்கள் வெறுப்பை மறந்து விடுவார்கள். நீங்கள் அந்த வெறுப்பை நீங்கள் என்ன சொல்ல அடைக்காக்குறீங்க, அந்த கோபத்தை அடைக்காக்குறீங்க. ஆனால் யார் உங்களுக்கு அந்த 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 காரணம் அந்த ஆள் மறந்துடுறான். அவன் சொன்னதோ செஞ்சதோ பண்ணதோ அவன் மறந்துடுவான். ஆனால் நீங்கள் அதை அடைக்காக்குறீங்க. நீங்கள் வெறுப்புடன் போராடும் போது அவர்கள் வாழ்க்கை அனுபவிக்கிறார்கள். நீங்கள் எங்கே கஷ்டப்படுறீங்க உங்கள் வெறுப்பை வச்சுக்கின்னு அதை அடைக்காத்து. ஆனால் யார் அதுக்கு காரணமாக இருக்கிறாங்களோ அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க. எப்படின்னா சிந்திச்சு பார்த்துருக்குறீங்களாங்க? நீங்கள் கஷ்டப்படுறீங்க எதுக்காக? அதை பெரிய பாரமாக சுமத்து அதை காத்து அதிலே நீங்கள் போராடிங்கிறீங்க. ஆனால் யார் அதுக்கு காரணமாக இருக்கிறாங்களோ அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த குற்ற மனசு இல்லை. ஆனால் உங்களுக்கு அந்த கோபம் இருக்கிறதுனால நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்களால் அதுலேருந்து வெளியில் வர முடியல. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார், வேதம் என்ன சொல்லுது பாருங்கள். இந்த நல்மைப்பர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். ஒரு தீர்ப்பு வருகிறது. There is a judgment coming. கர்த்தர் நிச்சயமாக எல்லோரையும் தீர்ப்பார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஓகே. ஆனால் அவர் கருணையை காட்ட விரும்புகிறார். அவர் எப்பவுமே, அவர் பேரே தயாசாகர், கருணையை காட்டுகிறவர் அப்படின்னு பேர் வருது. ஓகே. He is merciful, he is gracious. எனவே தீர்ப்பு காலம் வரை நாம் அதை விட்டுவிட வேண்டும். அது எப்படி முடியும் பாஸ்டர்? அது முடியாது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதனால தான் முதலே சொல்லிட்டேன், நீங்கள் கர்த்தரை விட்டாதான் அவர் செய்வார். இதுதானே உங்களுடைய கோஆப்ரேஷன் கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. தீர்ப்பு காலம் வரை அதை விட்டு விடுங்க. அவனை தண்டிக்கணும் தானே, அவ்வளோதானே, அதை அவர் பார்த்துப்பார். யாராவது எந்த பாவம் செஞ்சாலும் அது மனுஷனுக்கு எதிராக இருந்தாலும் அது கர்த்தருக்கு எதிராகவும் இருக்குது. அப்போ கர்த்தர் தான் கடைசியில் நியாய தீர்ப்பு பண்ணும்போது, அந்த ஞாபக புஸ்தகம் மறந்துட்டீங்களா? எல்லாமே அதில் எழுதப்பட்டிருக்குது, யார் என்ன செஞ்சாலும். அதனால் உங்கள் செயலில், சொல்லில், சிந்தையில் நீங்கள் பாவம் செய்யாமல் இருங்க. ஏன்னா அதுவும் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படும். ஓகே. ஸோ விட்டுவிட வேண்டும். கர்த்தருக்கு எதிராக நாம் செய்த பாவங்களின் காயம் மிக பெரியதாக இருந்தாலும்
கர்த்தர் நம்மீது கருணை காட்டினார், நம்மை மன்னித்து புத்திர ஸ்வீகாரத்தை கொடுத்தார். அதை மறக்காதீங்க. நான் எந்த பாவமும் செய்யலையே அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? 7 தலைமுறை வரைக்கும் நான் பழி வாங்குவேன்றாரு. அப்போ உங்களுடைய பூர்வீக அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அதுக்கு மேலே என்னென்ன வார்த்தைங்க வருது எனக்கு தெரியல, அவங்க எல்லாரும் செஞ்ச பாவம், அவங்க ஒருவேளை அவங்க கிறிஸ்தவனா இல்லை, அவங்க கிறிஸ்தவனா சொல்ல மாட்டேன், ரட்சிப்பின் அனுபவம் அவங்களுக்கு இல்லாமல் அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டு இருந்தா அவங்களுடைய பாவம் சாபமாக மாறி உங்கள் மேலே வருது. ஸோ நீங்கள் பாவம் செய்யலைன்னு சொல்ல முடியாது. உங்கள் மேலே 7 தலைமுறையுடைய பாவம் சாபமாக மாறி உட்காந்துருக்குது. அது எல்லாத்தையும் அவர் மன்னித்து விட்டு உங்களுக்கு புத்திர ஸ்வீகாரத்தை கொடுத்தார். அதனால தான் நம்ம முஸ்லீம் சொல்கிற மாதிரி நம்ம என்ன சொல்கிறோம்? நான் கர்த்தருக்கு அடிமை கிடையாது, நான் கர்த்தருடைய பிள்ளை. வித்தியாசம் இருக்குதுல்ல அடிமைக்கும் பிள்ளைக்கும் இல்லை? கர்த்தருடைய புத்திரன், நான் கர்த்தருடைய பையன், நான் கர்த்தருடைய பொண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கும், நான் கர்த்தருடைய வேலைக்காரன், நான் கர்த்தருடைய கூலி அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குதுல்ல? அந்த அந்தஸ்து கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் அதை மன்னித்து அவர் அந்த அந்தஸ்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் அவருடைய தீர்ப்புக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஏன்னாக்கா உங்களுடைய குற்றவாளி யார் உங்களை காயப்படுத்தினானோ, துன்பப்படுத்தினானோ, அந்த மனுஷன் மனம் திரும்பிட்டானாக்கா அவனுடைய குற்றமும் மன்னிக்கப்படும். சப்போஸ் அவன் மனம் திரும்பலைன்னா இந்த பாவம் உங்களுக்கு எகென்ஸ்டாக செஞ்ச பாவமோ, கர்த்தருக்கு எகென்ஸ்டாக செஞ்ச அவன் வாழ்க்கையில் இருக்கிற பாவமோ, அவனு மேலே இருக்கிற எல்லா சாபமோ அவனுக்கு அழிவாக முடியும் கடைசியில். எப்போ? நியாய தீர்ப்பின் நாள். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நியாய தீர்க்கத்துக்கு கர்த்தர் இருக்கிறாரு. நியாய தீர்ப்பு நாள்னு சொல்லி ஒரு நாள் நிர்ணயிச்சிருக்கிறாரு. அந்த நாளுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி இதை விட்டுருங்க. ஏன் விடணும்னு சொல்லிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். அவர்கள் அதற்கு தகுதியுள்ளவர்கள் என்று நீங்கள் அவங்கள மன்னிக்கலை, விடலை. ஓகே, அவங்க மன்னிக்கிறதுக்கு தகுதி, அதனால நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மன்னிக்கல. மாறாக அவர் மேல் இருக்கிற உங்கள் கோபமோ வலியோ நீங்கள் சுமக்க விரும்பவில்லை, அதனால நீங்கள் மன்னிக்கிறீங்க. முதல்ல சொன்னேன்ல, அவன் செஞ்சுட்டு அவன் போயிட்டு ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறான். நீங்கள் அந்த கோபத்தை அடைக்காத்து அது கூட போராடி அதோடைய பக்க விளைவு என்னன்னு சொல்கிறேன். அடுத்த சென்டென்ஸில் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறது அந்த சுமையை தூக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் மன்னிக்கிறீங்க. அப்போ நீங்கள் லகுவாயிடுறீங்க. நீங்கள் மன்னிச்சிட்டீங்கன்னே நீங்கள் லகுவாயிடுவீங்க. அப்படி பண்ணலைன்னா என்ன ஆகும்? அதுவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது இடையில மார்ட்டின் லூத்தர்ன்னு சொல்லி ஒரு நபர், அவர் தான் திருச்சபையை சீர்திருத்த முயற்சி பண்ணி ஒரு பெரிய சீர்திருத்த திருச்சபையில் கொண்டு வந்தார். அவர் என்ன சொல்றாரு? பிட்டர்னஸ் இஸ் பிளைண்ட்னஸ். கசப்பு தன்மை என்பது குருட்டுத்தன்மை. கசப்பு தன்மை என்பது குருட்டுத்தன்மை. அதனால தான் சொன்ன கோபத்தில் முடிவெடுக்காதீங்க. ஏன்னா அந்த முடிவு குருட்டுத்தன்மையான முடிவாக இருக்கும். கோபத்தில் முடிவு எடுக்காதீங்க. ஆனால் கர்த்தர் நம்ம எவ்வளோ நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கும் போது உங்கள் மனசில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மனப்பான்மை வரும். So we get blind to how much God has forgiven us. கர்த்தர் நம்மளை எவ்வளோ மன்னிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம மறந்துடுறோம். நம்மளுக்கு கோபம் வரும்போது இந்த நினைவு இருக்கிறதில்ல நம்மளுக்கு. And therefore we get blind to the needs of people around us.
அதனால் மற்ற ஜனங்களுடைய, நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுடைய தேவைகளை வந்து நம்ம மறந்துடுறோம். ஓகே, இந்த கோபத்தினால, இந்த பகை அப்படின்ற அந்த உணர்ச்சினால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஸ்லைடு 11 போடுங்க. அங்கே நம்மளுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் வருது, இரத்த கொதிப்பு, நம்மளுக்கு வந்து இருதய நோய்கள் வருது. பல நோய்கள் இருக்குது இருதயத்துக்கு. குத்துதுன்னு சொல்லுவோம் நம்ம. அப்புறம் நம்மளுடைய இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருது. அப்போ எந்த நோய் வேணால் வந்து உள்ளே பூந்துடுது நம்ம உடம்புக்குள்ளே. அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேஷன், உள்ளுக்குள்ளே வீங்கிடும். வெவ்வேறு உறுப்புகள் வந்து வீங்கும் போது அதுக்கு பக்க விளைவு இருக்கும். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய மருந்தில், அவங்க கொடுக்குற மருந்தில் அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு தான் கொடுக்குறாங்க. நீங்கள் எடுத்து பாருங்களேன், உங்களுக்கு டாக்டர்ஸ் கொடுக்குற மருந்து நிறையா வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லி இருக்கும். அதோடைய அர்த்தம் அதுதான். அந்த இன்ஃப்ளமேஷன் வரக்கூடாது, இருந்தால் அது குறைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மருந்துகள் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து முதல் ஒரு காரணம் பார்த்தோம். ரெண்டாவது வந்து அன்கன்ஃபெஸ்ட் கில்ட். அது வந்து ஒப்புக்கொள்ளப்படாத குற்ற உணர்வு. ஒன்று வந்து கோபம், பகை. இது வந்து குற்ற உணர்வு, அது ஒப்புக்கொள்ளப்படல, அன்கன்ஃபெஸ்ட். ஸ்லைடு 12 இருக்குது. ஓகே, அதாவது பகை, கோபம் என்பது மற்றவர்கள் எனக்கு ஏதோ பண்ணாங்க, அதனால எனக்கு கோபம் இருக்குது, அவங்க மேலே பகை இருக்குது. ஆனால் இந்த குற்ற உணர்வு வந்து நான் மற்றவர்களுக்கு என்ன துன்பம் செஞ்ச, என்ன அநியாயம் பண்ண, அதுதான் அந்த குற்ற உணர்வு. ஒன்று வந்து மற்றவர்கள் எனக்கு பண்ணது, இது ரெண்டாவது காரியம் வந்து நான் மற்றவர்களுக்கு பண்ணது. அது என் மனசு உறுத்துது இல்லை? We feel guilty about what we did, what we said, what we thought. அந்த குற்ற உணர்வு நம்மளுடைய சந்தோஷத்தை திருடிடுது. நம்மளால நிம்மதியாக வாழ முடியல. அதுக்கு என்ன விடைன்னு சொன்னீங்கன்னா, சங்கீதம் 38:4-6 இருக்குது. 4:6, என் அக்கிரமங்களை என் தலைக்கு மேலாக, அது விடை கிடையாது, அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வசனம். அது எப்படி என்னுடைய நிம்மதியை கெடுக்குது, என் உடலை பாதிக்குதுன்னு சொல்லிட்டு, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகினது, அவைகள் பார சுமையை போல் என்னால் தாங்க முடியாத பாரமானது. ஓகே, இது நான் செஞ்சது, என்னுடைய குற்ற மனசு, குற்ற உணர்வு, அது வந்து எனக்கு பாரமாக இருக்குது. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கிறேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன் அப்படின்னு சொல்லி வசனத்தில் இருக்குது. ஸோ என்னுடைய குற்ற மனசு வந்து என்னை இந்த அளவுக்கு தாக்குது பாருங்க. கோபம் வந்து தாக்குது, ஆனால் எனக்குள்ளே இருக்கிற குற்ற மனசும் எனக்கு தாக்குது. ஆனால் கர்த்தர் வந்து இந்த குற்ற உணர்வை வெறுக்கிறார். God doesn't want us to feel guilty. அநேக நேரத்தில் நம் வந்து நேசிக்கிற ஜனங்களை வந்து நம்ம சில நேரத்தில் ரொம்ப அவங்க கஷ்டப்படுற மாதிரி சில வார்த்தைகள் நம்ம பேசிடுறோம். அது நம்மளுக்குள்ளே இருக்கிற கோபமோ வெறுப்போ ஏதோ ஒன்று அந்த நேரத்துக்கு நம்ம பேசிட்டு போயிடுறோம், அதை பற்றி யோசிக்கிறதில்ல. ஆனால் வாயிலேருந்து வந்த அந்த வார்த்தை வந்து அவங்கள போயிட்டு பயங்கரமாக குத்துது. Okay, many a times we become mean to the people whom we love, and it is due to selfishness. சுயநலவாதினால அப்படிப்பட்ட செயலில் நாம் செயல்படுறோம். வெறுப்பு, பகை என்று மற்றவர்கள் உங்களுக்கு செய்த தீமை. குற்ற உணர்வு என்றால் நீங்கள் மற்றவர்களை காயப்படுத்தினது. குற்ற உணர்வு உங்கள் மகிழ்ச்சியை பறிக்கும்.
கர்த்தர் குற்றத்தை வெறுக்கிறார். நீங்கள் குற்ற உணர்வோடு இருப்பது கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் சில நொடிகளுமே மட்டுமே குற்றவாளியாக இருக்க முடியும். அதாவது ஒரு சில நேரத்துக்கு தான் நீங்கள் வந்து அந்த அந்த உணர்வை வந்து குற்ற உணர்வு வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. போய் சமரசம் செய்து கொள்ளுங்கள், அதுதான் பைபிள் சொல்லுது. பைபிளில் என்ன போட்டிருக்குதுன்னா, நீங்கள் ஒரு பலி செலுத்துறதுக்காக இல்லை உங்களுடைய காணிக்கை கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக நீங்கள் கோயிலுக்கு வரும்போது உங்களுக்கு யார் மேலேயோ கோபமோ இல்லை இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு செஞ்ச ஏதோ ஒரு தீமை அது உங்களை உறுத்துதுன்னா அந்த காணிக்கையோ அந்த பலியை அங்கே வச்சுட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு நீங்கள் சமரசம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் பலியும் காணிக்கையை கொடுங்கன்னு சொல்லிட்டு பைபிளில் இருக்குது. அப்போது நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணிக்கின அதை வந்து அதை கட்டி பிடிச்சிக்கின்னு நீங்கள் வாழ முடியாது, வாழக்கூடாது. அது உங்களை அழிச்சிடும். எப்படின்னு சொல்லிட்டு காட்டுற கடைசியில் கர்த்தர் அது விரும்பவில்லை. கர்த்தரை எப்படி விரும்புகிறாருன்னா, நீங்கள் உடனடியாக போயிட்டு, அதாவது உங்கள் கோபம் தெளிஞ்சிடுச்சு, நீங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்க நான் செஞ்சது தப்பு, உடனே போயிட்டு சமரசம் ஆகுங்க. ப்ரோவர்ப்ஸ் 20:27 நீதிமொழிகள் 20:27 போட்டிருக்குது. மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். நம்ம ஆவியே நம்மளுக்கு உள்ளத்தில் இருக்கிறது எல்லாம் காட்டி கொடுத்துரும். நம்ம தப்பு செஞ்சிருந்தா கூட அதை மறைக்க முடியாது. அதுதான் இந்த வசனத்துடைய மீனிங். நம்ம அதை மூடி மறைக்கவே முடியாது. நம்ம தப்பு செஞ்சிருந்தா அது வெளிப்படையாக நம்மளுடைய ஆவி காட்டி கொடுத்துரும். நம்ம என்ன செய்யணும்? அப்போ வாட் ஆர் we to do? நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மனிதனிடம் கர்த்தரிடம் மன்னிப்பு தேடுங்கள். நீங்கள் குற்றவாளியாக இருக்கும்போது நீங்கள் புத்திசாலியான முடிவுகள் எடுக்க முடியாது. கோபமாக இருக்கும்போது புத்திசாலியான முடிவு எடுக்க முடியாது. குற்ற உணர்ச்சியோடு இருக்கும் போதும் புத்திசாலிதான முடிவு எடுக்க முடியாது. ஓகே, அதனால் நீங்கள் பெஸ்ட்டு வந்து சமரசம் பண்ணுங்க. கோ கெட் ரெக்கன்சைல்டு. அதை இல்லை அப்படி கிடையாது. அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ப்ரிட்டெண்ட் பண்ணுவோம், இல்லைன்னா டினை பண்ணுவோம். இல்லை நான் செய்யலை, நான் சொல்ல, நான் அப்படி மீன் பண்ணல, நான் இப்படி தான் மீன் பண்ணேன், நான் அந்த நோக்கத்தோடு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுவோம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா நம்ம செஞ்சது, நம்ம வாயிலேருந்து வந்த வார்த்தை போயிடுச்சு, அது செய்ய வேண்டிய காரியம் அதை செஞ்சிடுச்சு. இனி நம்ம காரியம் நம்ம செய்ய வேண்டியது வந்து போய் மன்னிப்பு கேட்கணும், சமரசனம் போடணும். அதனால தான் நான் ஏற்கனவே வேற ஒரு செய்தியில் சொல்லியிருக்கிறேன், உங்கள் வாயிலேருந்து வர வார்த்தைக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பல முறை யோசித்துட்டு தான் சொல்லணும். ஏன்னா திருப்பி அந்த வார்த்தையை நீங்கள் உள்வாங்க முடியாது. போனது போயிடுச்சு, செய்ய வேண்டிய காரியம் அதை செஞ்சிடுச்சு, மாற்ற முடியாது அதுக்கப்புறம். அதனால் வெளியில் வரத்துக்கு முன்னாடியே யோசித்து பேசுங்க. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். அதுவும் பைபிளில் இருக்குது. நியாய தீர்ப்பின் நாளில் ஒவ்வொரு வார்த்தைக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். ஸோ இன்னும் சில காரியங்கள் நம்ம பண்ணுறோம் பாருங்களேன். நாம் குற்றம் இல்லை என்று மறுப்பதன் மூலம் அல்லது பாசாங்கு செய்வதன் மூலம், பாசாங்குன்னா நடிப்பு செய்வதன் மூலம் அது மறைந்து விடாது. உங்கள் கடந்த காலத்தை நீங்கள் மறைக்கவோ
புதைக்கவோ முடியாது. நடந்து இருக்குது. நீங்கள் சொன்னது அதாவது நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் செஞ்சது அது நடந்திருக்குது, அதை மறைக்கவே முடியாது. ஓகே, ஏன்னா இங்கே திருப்பி உங்களுக்கு ஞாபக புத்தகம் நினைவூட்டுகிறேன். நான் ஞாபக புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. நீங்கள் இல்லைன்னு சொன்னால் கூட அது அந்த வரலாறில் ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்குது. ஓகே, ஏனென்றால் அது மிக மோசமான நேரத்தில் உயிர்த்தெழும். நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை புதைக்க ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்காத நேரத்தில் அது உயிர்த்தெழும். அந்த செயல், அந்த சொல் இன்னும் மோசமான நிலைமைக்கு தள்ளிவிடும். ஓகே, அதே போல் சில நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், அது ஒன்றும் இல்லை, அது சும்மா தான் சொன்னேன் நான். அப்போ சும்மா சொன்னேன்னா ஏன் அவ்வளோ பிகு பண்ணிக்கிறேன்? இல்லை, சும்மா தான் சொன்னேன்னா ஏன் உனக்குள்ளே உறுத்துது? ஏன் நீ சரியாக சாப்பிட மாட்ற? ஏன் நீ தூங்க மாட்ற? ஏன் உன் மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துக்கிற? இல்லை, சொன்னது செஞ்சது மறைக்கவே முடியாது. போய் சமரசம் பண்ணு. Listen to your conscience. When we feel guilty, we blame others. Blaming does not help. உங்கள் மனசாட்சி சொல்வதை கேளுங்கள். நாம் குற்ற உணர்ச்சியில் இருக்கும் போது மற்றவர்களை குறை சொல்லுவோம். அது இயற்கையாகவே வரும். ஆனால் மற்றவர்களை குறை சொல்வதில் எந்த நன்மையும் நடக்காது. அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை தான் ஆகும். அதனால் இப்படி சொத்தின்னு போகிறது, அப்படி சொத்து எதுவுமே வேணாம். நேராக போயிட்டு மன்னிப்பு கேளுங்க, அவ்வளோதான். இது தடுக்கிறது என்ன தடுக்குது சொல்லுங்கள்? சுயம். அதனால தான் அந்த பாட்டு போடுறோம். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியை அனல் மூட்டும். பார்த்தீங்களா? அந்த சுயம் போயிடுச்சுனால பாதிக்கு மேலே பிரச்சனை இந்த உலகத்திலே இருக்காது. உங்களுக்கு இன்னொரு மனுஷனுக்கும் இருக்காது, உங்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்காது. ஏன்னா நிறைய நேரத்தில் அந்த சுயம் ஒரு பெரிய பெரிய மதில் செவரா நம்மளுடைய சகோதரர்களுக்கு நடுவில், நம்மளுக்கும் கர்த்தருக்கு நடுவில் நின்றுட்டு அந்த உறவு உடைஞ்சிடுது. அப்போ சுயம் இல்லாமல் எப்படி பாஸ்டர் வாழணும்? அதுதான் கர்த்தர் நம்மளுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறாரு. இயேசு சாமி சுயத்தை பார்த்துருந்தா இந்த உலகத்துக்கு உங்களுக்காக எனக்காக உயிர் கொடுத்துருக்க முடியாது. அது பிலிப்பியரில் இருக்குது. அவர் தன்னை வெறுமையாக்கினார். அப்படின்னா அந்த சுயத்தை கம்ப்ளீட்டாக அவர் எடுத்து விட்டார். அவருடைய குவாலிஃபிகேஷன் அதுதான். அந்த சுயத்தை, அதாவது உலகத்தே உருவாக்குன அந்த மகா என்ன சொல்றாரு? ஆல்மைட்டி என்ன தமிழில்? சர்வ வல்லமை உள்ள தேவன் தன்னுடைய சுயத்தை வெறுமையாக்கிட்டு நம்ம மாதிரி ஒரு மனுஷன் மாதிரி இந்த உலகத்துக்கு வந்தார் பாருங்க. உங்களால் அதை இமேஜின் பண்ண முடியுதா? அதுதான் அவர் செஞ்சாருங்க. நம்ம கையால் வேற அவர் இறந்தார். நம்ம மாதிரி ஜனங்க தான் அவரை சிலுவையில் சாகடிச்சாங்க. அதுதாங்க. ஆனால் அவர் குறைஞ்சிட்டாரா? குறையவே இல்லைங்க. இன்னைக்கு அதே பரலோகத்தில் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வலது பாசத்தில் அந்த சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறார். கர்த்தர் இந்த உலகத்தையே நியாயப்படுத்துறதுக்கு வல்லமை அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ நீங்கள் சுயத்தை விட்டு விலகும் போது, சுயத்தை விட்டு நீங்கள் வாழும்போது இந்த உலகத்தில் நீங்கள் குறைஞ்சிட மாட்டீங்க. நீங்கள் இன்னும் உயர்வீங்க. மதர் தெரசா பாருங்க, அவங்க நினச்சிருந்தா வேற மாதிரி வாழ்ந்துட்டுருக்கலாம். சுயத்தை விட்டு அவங்க என்ன பண்ணாங்க? குஷ்டரோகிங்களை கொண்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சாகும்போது
அங்கே நான் போகும்போது வரும்போதெல்லாம் அங்கே ஒரு இது இருக்குது, மார்ச்சரி அடக்கம் செய்யறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் சடங்காச்சாரம் இது அதெல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அங்கே கவர்மெண்ட் தான் என்னன்னு தெரில எனக்கு, அங்கே கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு போர்டு போட்டுக்கிறாங்க, டிக்னிஃபைட் ஃபேர்வெல் அப்படின்னு போட்டுக்குது. மரியாதையோட ஃபேர்வெல் சொல்கிறது, வெல்கம் ஃபேர்வெல், ஓகே, மரியாதையோட வழி அனுப்புறது அப்படின்னு போட்டுக்குது. கொட்டை கொட்டையாக போட்டிருக்குதாங்க போர்டில். அந்த வேலை தான் இவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஒருத்தன் வந்து ரோட்டில் சாகுறானாக்கா அவனை கொண்டு வந்து அவனுக்கு ஒரு டிக்னிஃபைட் மரியாதையோட ஃபேர்வெல் கொடுக்குறது தான் மதர் தெரேசா. அவங்க சுயம் அவங்க பிடிச்சிட்டு இருந்தா அந்த வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க. டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவில் போயிட்டு அந்த குஷ்டரோகிகள் மத்தியில் வேலை செஞ்சார். சுயம்னு சொல்லி பார்த்துருந்தா அந்த வேலை அவர் செஞ்சிருக்க முடியாது. சுயத்தை விட்டு கொடுத்து வாழ கற்றுக்குங்க, அது தானாக வராது, முயற்சி செஞ்சால் தான் வரும். இது மட்டும்தான் அந்த குணங்கள் நம்மளுக்குள்ளே வர வைக்கிறதுக்கு உதவி செய்யும், ஞானத்தை கொடுக்கும். ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் பாருங்க, அவர் இன்னும் உதவி செய்வார். அவர் வந்து நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருக்கு செயல்படுறதுக்கு வழி உருவாக்கி கொடுக்கும் போது நம்மளை ஆவியானவர் மறுரூபமாக்குவார். அந்த வல்லமை அவருக்கு உண்டு. ஓகே, இந்த 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 கில்ட், குற்ற உணர்வு வேற என்ன செய்யுது? குற்ற உணர்வு, உங்கள் குற்ற உணர்வு உங்களை பற்றி தாழ்வாக சிந்திக்க வைக்கும், உங்கள் வெற்றியை நாசப்படுத்தவும் உதவுகிறது. ஒன்று வந்து ஐயோ நான் பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை கொண்டு வரும், தாழ்வாக உங்களை யோசிக்க வைக்கும். இன்னொன்று வந்து உங்களுடைய வெற்றியை நாசப்படுத்துது. உங்களுடைய அதாவது your guilt lets you think lowly of yourself and sabotages your success. ஒப்புதல் வாக்குமூலம் என்றால் கர்த்தருடன் மனிதனுடன் உடன்படுவது. கர்த்தருடன் நாம் ஒரே பக்கத்தில் இருக்க வேண்டும். We are trying to stay on the same page with God. கர்த்தர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி செய்யும் போது நம்ம கர்த்தரோட ஒரே பக்கத்தில் இருக்கிறோம். ஓகே, இந்த குற்ற உணர்வுனால என்னென்ன பிரச்சனை வருது? ஸ்லைட் 15. மசில் டென்ஷன் வருது. மசில் வந்து உங்களுடைய திசைகள் இருக்குது பாருங்க, அது எப்போவுமே டென்ஷனில் இருக்கும். செரிமானம் பிரச்சனைகள் வரும், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. தூக்கமே வராது, தூக்கமின்மை, லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஃபெட்டிக், டயர்ட்னஸ் இருக்கும். ஓகே, எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி எதுவுமே செய்ய முடியாது. சோஷியல் விட்ரால், சமுதாயத்திலேருந்து நீங்கள் உங்களை தனிப்படுத்துவீங்க. அப்போ தனிப்படுத்தும் போது நீங்கள் தனியாக ஆகிடுவீங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு யாரும் இருக்காது, சிரிக்கிறதுக்கு யாரும் இருக்காது, இன்டராக்ட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகே, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், அது வந்து இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிஸார்டர், செரிமானம் பகுதியில் பயங்கரமான பிரச்சனைகள் வரும். இது எல்லாமே அதனால தான் அந்த வசனம் ஃபஸ்ட்டு வாசித்தேன் நான். ஐயோ இந்த என்னை மன்னிங்க, என்னுடைய குற்ற உணர்வு ஏன் உடம்பை பாதிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சங்கீதக்காரர் சொல்கிறாரு. ஓகே, மூணாவது காரியம் அன்ப்ராசஸ்ட் கிரீஃப். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? பகைகள், கோபம். ரெண்டாவது குற்ற உணர்வு. மூணாவது வந்து துக்கம். அன்ப்ராசஸ்ட் கிரீஃப்னா பதப்படுத்தப்படாத துக்கம், அன்ப்ராசஸ்ட் கிரீஃப். அதாவது இந்த உலகத்தில் வாழும்போது வாழ்க்கையில் இழப்புகள் வாழ்க்கையில் இழப்புகளால் துக்கம் இருக்கும். கேளுங்க, இழப்புகளால் துக்கம் இருக்கும். மாற்றம் இல்லாத வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை. இழப்பு இல்லாத வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை. வலி இல்லாமல் இழப்பில்லை. துக்கம் இல்லாமல் வலி இல்லை. துக்கம் ஒரு நல்ல விஷயம். ஆனால்
பதப்படுத்தப்படாத துக்கம் கெட்டது. துக்கம் ஒரு நல்ல விஷயம்தான், ஆனால் அதை ப்ராசஸ் பண்ணலன்னா அன்ப்ராசஸ்ட் கிரீஃப் இஸ் பேட். சங்கீதம் 31:9 போட்டிருக்குது, கர்த்தாவே எனக்கு தொல்லைகள் பல உண்டு, எனவே என்னிடம் தயவாயிரும். என் மன துன்பத்தினால் என் கண்கள் நோக்கின்றன, என் தொண்டையும் வயிறும் வலிக்கின்றன. துக்கம் என்ன பண்ணுது பாருங்க, அது வசனம் அப்பவே சொல்லிடுச்சு. ஓகே, அதனால தான் இன்னைக்கு காலையில் பாடணும் என்ன, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே, அது ஒன்று பாடணும். இன்னொன்று, ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில் சொல்லி பாடணும். ஸோ அவரை நோக்கி கூப்பிடும் போது உங்களுக்கு என்ன துக்கம் இருந்தாலும் அது ட்ரீட்மெண்ட்டு அவர்கிட்ட இருக்குது. துக்கத்தை நீங்கள் என்ன வார்த்தை சொன்னது, அடைக்காக்காதீங்க. கோபத்தை அடைக்காக்காதீங்க, உங்கள் குற்ற உணர்வை அடைக்காக்காதீங்க, துக்கத்தையும் அடைக்காக்காதீங்க. ஏனென்றால் நம்மளுக்கு ஒரு நல்ல மெய்ப்பன் இருக்கிறார். சங்கீதம் 30:5 போட்டிருக்குது, மாலையில் அழுகை காலையில் ஆர்ப்பரிப்பு. சங்கீதம் 30:5 கடைசி பாகத்தில் இருக்குது, மாலையில் அழுகை காலையில் ஆர்ப்பரிப்பு. ஸோ துக்கத்துக்கு வெறும் ஒரு நைட்டு தான், அந்த ஒரு நைட்டு. அதுக்கு மேலே மீறி போச்சுன்னா அது உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதுன்னா உங்கள் வாழ்க்கை முழுசாக காலி ஆகிடும். நான் ஏற்கனவே போன முறை சொல்லிட்டு இருந்தேன், ஒரு தம்பிக்கு அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, அவனுக்கு ஒரு தம்பி இருக்கிறான், ஒரு அக்கா இருக்கிறாங்க, அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்களும் ஜாலியாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த தம்பி அந்த துக்கத்தில் இருக்கிறதுனால இவன் கல்யாண வாழ்க்கை உடஞ்சிடுச்சு, காலும் உடஞ்சிடுச்சு, இருக்கிற வேலையும் போயிடுச்சு, மூஞ்சும் தொங்கு போட்டுக்கினான். எப்போ பாரு அவன் அந்த ஃபேஸில் சிரிப்பே வராது, துக்கத்திலே வாழ்ந்துட்டுருக்கிறான். உங்கள் துக்கத்தை உங்களை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க. துக்கம் ஒரு டெம்பரரி, ஒரு தற்காலிகமான ஒரு உணர்ச்சி, அதோடு அதை முடிச்சிடுங்க. ரொம்ப ரொம்ப அதிகமாக அதை பற்றி யோசிக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல மெய்ப்பன் இருக்கிறார். ஓகே, இந்த துக்கம் உங்களுக்கு, அதாவது the grieving process can cause everything, starting from body pain to weakened immune system to stomach upset and fatigue. அதாவது என்ன சொல்றதுன்னா, துக்கத்தினால உங்களுக்கு எல்லா விதமான வியாதி வருமா. எங்கே ஆரம்பிக்குதுனாக்கா உடம்பு வலி, அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், அதுக்கப்புறம் வயிறு கோளாறு, அதுக்கப்புறம் டயர்ட்னஸ்ஸு, இந்த மாதிரி பலவிதமான வியாதிகள் துக்கத்தினால வரும். ஸ்லைட் 17-18 இருக்கு. ஓகே, இப்போ இதனால நம்ம என்ன செய்யணும்? நம்ம 3 காரியங்கள் பார்த்தோம். அந்த 3 காரியங்களால் நம்மளுடைய ஆத்துமா சேதமடையுது. ஓகே, ஸோ அந்த 3 காரியங்கள் எப்படி நம்ம சீர்படுத்தணும், எப்படி சரிப்படுத்தணும், இல்லை கர்த்தர் எப்படி அதை, நல்ல மெய்ப்பர் எப்படி அதை சீர்படுத்துவார், தேற்றுவார்ன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஜீசஸ் டர்ன்ஸ் மை ஹர்ட்ஸ் இன்டு ஹோலினஸ். இயேசு என் காயங்களை பரிசுத்தமாக மாற்றுகிறார். கோபங்கள் பார்த்தோம்ல, குற்ற உணர்ச்சி பார்த்தோம்ல, அங்கேயும் காயம் இங்கேயும் காயம், அந்த காயங்கள் எல்லாமே அவர் பரிசுத்தமாக மாற்றுகிறார். ஏன்னா கர்த்தர் தீமையிலிருந்து நன்மையை கொண்டு வருகிறார். அவர் மட்டும்தான் அதை செய்ய முடியும். விஷயங்களை முற்றிலுமாக திருப்ப அவர் அறிந்திருக்கிறார். அவர் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஏன்னாக்கா ரோமர் 8:28 அந்த வசனம் 2-3 முறை வரும்.
அங்கே என்ன போட்டிருக்குதுன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடம் அன்பாக இருக்கிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்குரியவர்களாக நடக்கிறது என்று அர்ப்பணித்துக்கிறோம். அதே இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் இருக்குது, அது கேளுங்க. தன்னை நேசிக்கும் மக்களுக்கு தேவன் எல்லாவற்றின் மூலம் நன்மை செய்கிறார் என்பதும் நாம் அறிகிறோம். தேவன் இம்மக்களை தம் திட்டப்படியே தேர்ந்தெடுத்துள்ளார். ஓகே, ஸோ ஒரு காரியம் நீங்கள் இங்கே என்ன கவனிக்கணும்னா, இது எல்லாருக்கும் கிடையாது. இந்த வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் கிடையாது. அவரை நேசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அவர் அப்படி செய்வார். என்ன செய்வார்? தீமையை நன்மையாக மாற்றி போடுவார். ஓகே, இன்னொரு காரியம் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, எல்லாவற்றிலும் சொல்லி போட்டிருக்குது. எல்லாவற்றிலும், இது அனைவருக்கும் ஒரு வாக்குறுதி அல்ல, ஆனால் அவரை நேசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான், அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாக்குறுதி. ஓகே, அதாவது கர்த்தரால் யாரால் வேணா ஒரு நன்மையிலேருந்து நன்மையோ தீமையிலேருந்து தீமையோ கொண்டு வர முடியும். கர்த்தரால் மட்டும்தான் தீமையிலேருந்து நன்மை கொண்டு வர முடியும். நீங்கள் நன்மையிலேருந்து கூட தீமை கொண்டு வரலாம், ஆனால் தீமையிலேருந்து நன்மை கொண்டு வர முடியாது. கர்த்தரால் மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ அதுதான் அவர் இங்கே வாக்குறுதியாக கொடுக்குறாரு. ஏன்னா இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸ்பிளனேஷன் இதில் இருக்குது. ஆதியாகமம் 50:20 இருக்குது. அங்கே என்ன இருக்குதுன்னா, ஸ்லைடு 21-22 இருக்குது. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே திரளான மக்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய செய்தார். பாருங்க, யோசேப்பு என்னென்ன நடந்துச்சு அவர் வாழ்க்கையில். அவங்க பிரதர்ஸ் என்ன நினச்சாங்க, இவன் அழிஞ்சு போவான், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இவன் கதை, அப்படி தான் அவங்க தீமை செஞ்சாங்க அவனுக்கு. ஆனால் அந்த தீமையை கர்த்தர் எப்படி மாட்டி போட்டார்? அந்த யோசேப்பால் தான் இவ்வளோ பேருக்கு போஷிக்க வச்சார் கர்த்தர். அவங்க குடும்பத்தை மட்டும் இல்லை, மொத்த அந்த பகுதியில் இருக்கிற மொத்த ஜனங்களை போஷிக்க வச்சார் அந்த யோசேப்பால். ஸோ இதுதான் கர்த்தருடைய வல்லமை. அதே போல் அந்த ரோமர் 8:28 நீங்கள் 29வது வசனம் வச்சு தான் வாசிக்கணும். அங்கே என்ன போட்டுக்குதுன்னா, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ள முதற் பேரனாவராக இருப்பதற்காக தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன் குறித்தார். அதாவது தேவன் உங்களை முன்னாடியே செலக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ரோமர் 8:28 வாசித்தோம். எதுக்கு முதல்ல செலக்ட் பண்ணாருனாக்கா, அவருடைய முதற் பேரான குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து போல் நம் ஆகணும்னு சொல்லிட்டு அவருடைய சகோதரிகளாக நாங்கள் வரணும்னு சொல்லி முதல்ல சொன்ன பாருங்க. நம் கடவுளுக்கு அடிமை கிடையாது, கூலி கிடையாது, அவருடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளில் முதற் பிள்ளை யாரு? இயேசு கிறிஸ்து. ஸோ அவர் போல் நாம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்தார். அப்போ தேர்ந்தெடுக்கும் போது அவருடைய குணங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கணுமா இல்லையா? என்ன யோசிக்கிறீங்க? அப்போ அவருடைய குணங்கள் என்ன அப்படின்னு கேட்கும்போது கலாத்தியர் 5:23-24 இருக்குது பாருங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம்.
இந்த குணங்கள் இருக்குதா நம்மக்கிட்ட? ஏன்னா இதெல்லாம் இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்குது. இந்த குணங்கள் நம்மளுக்குள்ளே இருந்தால் தான் இதெல்லாம் ஆவிக்குரிய கனிகள். இந்த கனிகள் நம்மளுக்குள்ளே வரணும். நம்ம இந்த கனி கொடுக்கணும். அவர் தன்னுடைய ரத்தம் சிந்தி நம்மளை நித்திய அக்னியிலேருந்து நம்மளை காப்பாற்றினார்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் கனி கொடுக்கணும். இதுதான் அந்த கனிகள். அப்போ தான் நம்ம அவருக்கு தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டோன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை நம்ம நிரூபிக்க முடியும். அந்த தீமை நமக்குள்ளே கிடையாது, அந்த பாவம் நமக்குள்ளே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்க முடியும். ஓகே, ஸோ அதாவது when you go through struggle, do not ask why, but ask what it is that God wants you to learn from. நீங்கள் போராட்டத்தை சந்திக்கும் போது ஏன் என்று கேள்வி கேட்காமல், இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அநேக நேரத்தில் நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது நம்ம கர்த்தர்கிட்ட கேட்க, ஏன் நான் மட்டும்தான் கிடைச்சேன்னா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அது கர்த்தர் விரும்பலை. ஆனால் இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும், எந்த வழியில் போகணும், என்ன படிக்கணும், எந்த ஊரில் போய் நான் இருக்கணும், என்ன வேலை செய்யணும், அதுதான் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். ஏன்னா God is more interested in your character than your comfort. ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. கர்த்தர் உங்கள் வசதியை விட உங்களுடைய குணத்தில் ஆர்வம் காட்டுகிறார். உங்கள் வசதி அவருக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னாக்கா நீங்கள் வசதியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கண்டிப்பாக அது இருக்குது. ஓகே, ஆனால் உங்கள் ஆறுதல் உங்கள் குணத்தில் இருக்க முடியாது. நித்தியம் முழுவதும் நீங்கள் வசதியாக இருக்க போகிறீர்கள். நித்தியம் முழுவதும் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது, எல்லா வசதியும் இருக்கும். ஆனால் குணங்கள் அது இங்கே தான் நம்ம டெவலப் பண்ணணும். அதனால தான் இங்கே வச்சிருக்கிறார் நம்மளுக்கு. அந்த 80 வருஷமோ 100 வருஷம் நம்ம வாழும்போது அந்த குணங்கள் நம்மளுக்குள்ளே நம்ம டெவலப் பண்ணணும். எப்படி டெவலப் பண்ண முடியும்? கஷ்டமான சூழ்நிலையில் தான். இப்போ எனக்கு சாந்தம்னு சொல்லி ஒரு குணம் இருக்குதுல்ல, அதுக்கு ஆப்போசிட் என்ன? சாந்த குணத்துக்கு ஆப்போசிட் என்ன? கோபம். அப்போ எனக்கு சாந்த குணம் வரணும்னாக்கா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் போனால் சாந்த குணம் எனக்கு இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடியும்? கோபம் வர சூழ்நிலை எல்லாமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். என்னென்ன குணங்கள் நம்ம வாஸ்தமோ அதெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி நம்ம நிரூபிக்கிறதுக்கு அதோடைய ஆப்போசிட்டான சூழ்நிலையில் போகும்போது தான் அதை நிரூபிக்க முடியும் நம்மளால். ஓகே, ஸோ இயேசுவின் சரியான ரூபம் ஆவியின் கனியில் காணப்படுகிறது. அதனால் அந்த ஆவியின் கனிகள் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். அவர் என் காயங்களை பரிசுத்தமாக மாற்றுகிறார். அவர் என் காயங்களை ஞானமாக மாற்றுகிறார். அவர் என் வலியை அதாவது he turns my hurts into holiness, he turns my wounds into wisdom, he turns my pain into gain, he uses correction to bring me to perfection, he uses my offenses to remove my pretenses, and he uses my bruises for good. When others want to bash me or beat me, God uses it to bless me. அவர் என் வலியை ஆதாயத்திற்காக மாற்றுகிறார். என்னை முழுமையாக கொண்டு வர அவர் திருத்தத்தை பயன்படுத்துகிறார். எனது பாசாங்குகளை அகற்ற அவர் எனது குற்றங்களை பயன்படுத்துகிறார். அவர் என் காயங்களை நன்மைக்காக பயன்படுத்துகிறார். மற்றவர்கள் என்னை அடிக்க விரும்பினால் கர்த்தர் என்னை ஆசிர்வதிக்க அதை பயன்படுத்துகிறார். ஸோ இவ்வளோ மாற்றங்கள் கர்த்தர் என் வாழ்க்கையில் கொண்டு வரார்.
அது ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? இயேசு சாமி வந்து என்னுடைய காயங்களை பரிசுத்தமாக்க மாற்றுகிறார் என்று 2 காரியங்கள் இருக்குது, சொல்லி முடிக்கிறேன். அதில் 2வது காரியம் வந்து இயேசு என் பாவத்தை தம் மீது ஏற்றுக்கொள்கிறார். குற்ற உணர்வுன்னு சொல்லி ஒன்று பார்த்து பாருங்க, அதுதான் நம்ம செய்கிற பாவம். அந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி தன் மீது ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் 700 வருஷத்து அவர் சாகத்துக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா சொன்னார். ஏசாயா 53:5-6 அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய மீறுதல்களின் காரணமாக அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் காரணமாக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியை போனோம். கர்த்தரோ நம் அனைவருடைய ஆக்கிரமத்தையும் அவர் மேல் விழ செய்தார். நம்மளுடைய ஆக்கிரமம் எல்லாம் யார் மேலே விழ செய்தார்? கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேலே விழ செய்தார். இது வந்து பழைய ஏற்பாடு ஒரு வசனமாக இருந்தாலும் இதை புரிஞ்சிக்கினா தான் நம்ம வந்து கர்த்தருக்கு நன்றியோடு வாழ முடியும். இயேசு கிறிஸ்துக்கு நம்ம நன்றியோடு வாழ முடியும். ஏன்னா எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அதுதான் இங்கே வர்ணிக்கப்பட்டிருக்குது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே ரொம்ப அழகாக வர்ணித்து சொல்லியிருக்கிறார். அதனால் உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்கள் வந்து இது செய் அது செய், ஸ்லைடு 25 இருக்குது. இது செய் அது செய், இது செய்யாத அது செய்யாதன்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? எல்லாம் முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட். அவர் மட்டும்தான் அந்த வார்த்தை சொன்னார். ஏன்னா எல்லா பாவங்களுக்கு அவர் ஒரே ஒரு தீர்வு கொண்டு வந்தார், அவருடைய மரணத்தின் மூலம். அதனால்தான் அவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. அது செய்யலைன்னா நம்ம வந்து கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகிறோம். இது வந்து ஆழமாக நம்ம புரிஞ்சிக்கிற ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஃபெய்த், உங்களுடைய விசுவாசத்தை இன்னொரு ஆளுக்கு சொல்கிறீங்கனாக்கா இது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் சொல்ல முடியும். ஓகே, only one thing is needed on our part, it is humility. Without humility we cannot go to heaven. ஓகே, நம்ம சைடில் நாம் பங்கிருக்க ஒரே ஒரு விஷயம் தேவை. அந்த விஷயம் என்னன்னா பணிவு, தாழ்மை இல்லாமல் நாம் பரலோகம் செல்ல முடியாது. கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு நல்ல தந்தை. அதனால தான் அவர் வந்து ஒரு வழியை உருவாக்குனார். வேறு வழியே இல்லைங்க. இந்த மனுஷனை பாவத்திலேருந்து மீட்கொள்றதுக்கு வேறு வழியே கிடையாது. இது வரைக்கும் வந்த உலகத்திலே காட்டின எல்லா வழி வந்து எதனா ஒரு குறை இருக்குது, அதில் அது முழுமையான வழி கிடையாது. இது மட்டும்தான் வழி. அதனால்தான் இஸ்லாம் மதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களது ஒரு வசனம் இருக்குது. அது என்ன வசனம்? அன்றைக்கி கூட பாஸ்டர்கிட்ட காமிச்சேன் நான். யாருமே இன்னொருத்தருடைய பாவத்துக்காக பலி செலுத்த முடியாது, தண்டனை அனுபவிக்க முடியாது, அது செல்லாதுன்னு சொல்லி போட்டிருக்குது. அதனால்தான் முஸ்லீம்ஸ் வந்து நம்ப மாட்டாங்க. ஆனால் இங்கே நான் என்ன சொன்னேன், இப்போது வேறு வழியே இல்லை. அதனால்தான் கர்த்தர் இந்த வழியை கொண்டு வந்தார். அதனால்தான் நம்ம வந்து நன்றியோடு வாழணும். அந்த நன்றி நம்ம எப்படி காட்டுவோம்? அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாத்துலையும். ஏன்னா இந்த தொடரில், முதல் தொடரில் நான் என்ன சொன்னேன்? எனக்கு எந்த குறை இல்லை, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறாரு, எனக்கு எந்த குறை இல்லை. நீங்கள் அவரை வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவரை தேடும் போது உங்களுக்கு எந்த குறை இருக்காது. இது நான் அனுபவத்திலேருந்து பேசுகிறேன். உங்களுக்கு வீட்டில் சாப்பாடு இல்லைன்னா கூட அன்றைக்கி சாப்பிடுவீங்க. உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தால் அவர் அனுப்புவாருங்க. நீங்கள் ஜஸ்ட்டு கேட்கணும், எனக்கு எந்த குறை இல்லை. அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், ஏன்னா அவர் சொன்னதே செய்வார். ஓகே, கடைசியான காரியம் வந்து ஜீசஸ் ஃபீல்ஸ் மை கிரீஃப்.
துக்கத்தை பற்றி பேசினால, ஜீசஸ் ஃபீல்ஸ் மை கிரீஃப் அண்ட் ஹீல்ஸ் மை ஹார்ட். இயேசு என் துக்கத்தை உணர்ந்து என் இதயத்தை குணப்படுத்துகிறார். ஏசாயா 53:3-4 பாருங்க, ஜனங்கள் அவரை கேலி செய்தனர். கேலி செய்த துக்கம் வருமா இல்லையா? ஜனங்கள் அவரை கேலி செய்தனர், அவரது நண்பர்கள் விலகினார்கள். அவர் தனிப்பட்டார்ல, தனிமையானார். அவர் மிகுதியான வலி கொண்ட மனிதராக இருந்தார். அவர் நோயை நன்றாக அறிந்திருந்தார். ஜனங்கள் அவரை பார்க்காமல் அசட்டை செய்தனர். நாம் அவரை கவனிக்கவில்லை. ஆனால் அவர் நமது நோய்கள் எடுத்து தனதாக்கி கொண்டார். அவர் நமது வலியை எடுத்துக்கொண்டார். தேவன் அவரை தந்துவிட்டார் என்று நாம் நினைத்தோம். தேவன் அவரை தண்டித்து விட்டார் என்று நாம் நினைத்தோம். அவர் செய்தவற்றுக்காக தேவன் அவரை அடித்தார் என்று நாம் நினைத்தோம். ஸோ நம்ம என்ன நினைச்சோன்னா, தேவன் அவரை தண்டித்தார், இல்லை அவர் செஞ்ச காரியத்துக்காக அவரை கஷ்டப்படுத்தினார்ன்னு சொல்லிட்டு அப்படி நினைக்கிறோம். ஆனால் ஆக்சுவல் காரியம் நமக்காக அவர் சகித்தார். அதெல்லாம் அவர் எந்த பாவம் செய்யலையே. உலகத்தில் மொத்தம் மனுஷர்களுடைய ஜாதியில் ஒரே ஒரு மனுஷன்தான் பாவம் இல்லாமல் இருந்தார், அவர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் அவர் அந்த சிறந்த பலியாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தாரு. அதனால தான் அந்த இரத்தத்தை நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தத்தை சிந்து, அதை தண்ணியால் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் இல்லை. உன் வீட்டில் போய் ரத்தத்தை சிந்து, அப்போ எல்லா ஆவிகள் ஓடி போய்டும்னு சொல்லிட்டு. ஸோ துக்கம்னா என்ன அவருக்கு தெரியுங்க. அவரால் அவரை விட வேறு யாருக்கு அந்த அளவுக்கு துக்கம் பற்றி தெரியாது. ஸோ நீங்கள் அவர்கிட்ட போகும்போது அவர் அந்த துக்கத்தை எடுத்து அதை குஷியாக மாற்றி விடுவார், சந்தோஷமாக மாற்றி விடுவார். ஓகே, சங்கீதம் 147:3 தேவன் அவர்களின் உடைந்த இருதயங்களை குணமாக்கி அவர்கள் காயங்களை கட்டுகிறார். ஸோ நீங்கள் தேவன்கிட்ட வரும்போது உங்கள் துக்கத்தை அவர் குணமாக்கி உங்களுடைய காயங்களை கட்டுறதுக்கு அவருக்கு அதிகாரமும் இருக்குது, அவருக்கு வல்லமையும் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுடைய துக்கத்தை அவர்கிட்ட கொண்டு வாங்க. நீங்கள் அந்த துக்கத்தை உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்ய விடாதீங்க, உங்கள் வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும். ஓகே, trust in the good shepherd to forgive my sins, believe and start acting like you are forgiven. என் பாவங்களை மன்னிக்க நல் மேய்ப்பனை நான் நம்புவேன், நீங்கள் மன்னிக்கப்பட்டதை போல் நம்புங்கள் மற்றும் செயல்பட தொடங்குங்கள். ரோமர் 3:23-24 இருக்குது. மக்கள் அனைவரும் பாவம் செய்து தன்னுடைய மகிமையை பெற தகுதி இல்லாதவர்கள் ஆகிவிட்டனர். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள ரட்சிப்பை கொண்டு நீதிமான்களாக ஆகப்படுவீர்கள். ஸோ இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நம்மளுக்கு அந்த நீதி கிடைக்குது. அதே நேரத்தில் நம்மளுக்கும் நம்மளுடைய துக்கங்கள் அவர் குணப்படுத்துவார். ஸோ நான் பண்ண வேண்டியது என்ன, ரிலீஸ் மை ஒஃபெண்டர்ஸ். யார் யார் என்னை கஷ்டப்படுத்தினாங்களோ துன்பப்படுத்தினாங்களோ அவங்கள நான் ரிலீஸ் பண்ணுறேன், நான் மன்னிச்சு விடுறேன். அப்போது என் மேலே இருக்கிற அந்த பாரத்தை நான் லகு ஆக்குறேன். யோர் soul cannot be restored unless you let go of all the feelings of revenge and retaliation. அதாவது உங்களுடைய உன் குற்றங்களை
விடுதலை செய், குற்றவாளிகளை விடுதலை செய். பகை வைக்கும் பழி வாங்கும் உணர்வுகள் அனைத்தையும் விடாதவரை உங்கள் ஆன்மா மீட்டெடுக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய பகை உணர்வுகள், கோபம் உணர்வுகள் அதெல்லாம் நீங்கள் விடுற வரைக்கும் உங்கள் ஆன்மா மீட்டெடுக்க முடியாது. ஏன்னாக்கா எபேசியர் 4:31-32 எல்லா விதமான கசப்பும், கோபமும், எரிச்சலும், கூக்குரலும், அவமதிப்பதும் மற்ற எல்லா கெட்ட குணமும் உங்களை விட்டு நீங்கட்டும். இன்னும் வேறு டிரான்ஸ்லேஷனில் இன்னும் ஒரு 3-4 காரியம் இருக்குது. மூர்க்கமும் தூஷணமும் எல்லா துர்குணமும் சீற்றம், சினம், கூச்சல் அதெல்லாம் கூட விட்டு விடணும். ஓகே, இது கடைசி வசனம். ரோமர் 12:19 பிரியமானவர்களே, பழி வாங்குதல் என்னுடையது. யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்றாரு. நான் பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி இருக்கிறதினால் நீங்கள் பழி வாங்காமல் தேவனுடைய கோபத்தின் தண்டனைக்கு இடம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி பைபிளில் எழுதப்பட்டிருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம எது பற்றியும் கவலைப்பட வேணாம், எந்த பாரத்தையும் எந்த சுமையும் தூக்க வேணாம். அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டா நம்ம ஃப்ரீயாக இருப்போம். ஏன்னா அதுதான் அவர் விரும்புகிறாரு. எந்த கவலை, எந்த கஷ்டம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்ம ஃப்ரீயாக வாழணும் இந்த உலகத்தில், அவருடைய மகிமைக்காக வாழணும். நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து, நம்மளுடைய பேச்சு கேட்டு, நம்மளுடைய செயல்களை பார்த்து ஜனங்கள் கர்த்தரை அறிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்மளை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அதுக்காக நம்ம வாழ்வோம், அவருடைய மகிமைக்காக வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ.